ஹாய் மக்களே, நல்ல டேஸ்டி அண்ட் சிம்பிளான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், குருமிளகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த அரிசி பருப்பு சாப்பாடு இல்லாமல் அந்த வாரமே முடியாதுங்க. எப்படியும் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு டைமாவது நாங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ பெருங்காயம், சாம்பார் தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் 1/2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லா பருப்பும் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இது ஒரு கொதி வந்ததும் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல வீடே மணக்கிற அரிசி பருப்பு சாப்பாடு ரெடிங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறப்ப மட்டும் இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கொடுத்து விட்டிங்கன்னா நல்ல பசவாக இருக்கும், ட்ரை ஆகாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.